மோட்சத்தை விட உயர்ந்தது ராமநாமம் சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்ன, இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ராமாயணத்தோட இறுதியில நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தான் இது. ஸ்ரீராமர் தன்னோட அவதார நோக்கத்தை முடிச்சுட்டு வைகுண்டம் திரும்ப தயாராகிறாரு. சீதா தேவி, லட்சுமணன்னு எல்லாருமே தங்களோட மூல ரூபத்துக்கு திரும்ப தொடங்குனாங்க. ஆனா ஒரே ஒரு உயிர் மட்டும் ராமரை பிரிய முடியாம தவிச்சது. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அனுமன் தான். ராமருக்கும் தன்னோட நிழலா இருந்த அனுமனை விட்டு செல்ல மனம் வரல. அனுமனோட மனசை தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு சின்ன நாடகத்தை அரங்கேற்றினாரு ராமர். தன்னோட மோதிரத்தை ஒரு பாதாள பள்ளத்துல நழுவு விட்டாரு ராமர். அதை எடுத்து வர சென்ற அனுமன் பாதாள உலகத்துக்கு போய் அங்க ஆயிரக்கணக்கான ராம மோதிரங்களையும் பாக்குறான். காலதேவன் அங்க ஒரு பேர் உண்மைய உணர்த்துறாரு. யுகங்கள் மீண்டும் மீண்டும் நிகழுது. ராமரும் மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுக்கிறாரு. இது கால சுழற்சி. உண்மையை உணர்ந்து திரும்பின அனுமன் கிட்ட ராமர் கேட்டாரு, அனுமனே, நீயும் என்னோட வைகுண்டம் வந்துடு அப்படின்னு. அங்க நாம நித்தியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அனுமன் கேட்ட அந்த கேள்விதான் பக்தியோட உச்சமே. பிரபு, வைகுண்டத்துல நீங்க ராமரா வில்லேந்து இருப்பீங்களா, இல்லனா விஷ்ணுவா சங்கு சக்கரத்தோட இருப்பீங்களான்னு கேக்குறாரு. ராமர் மென்மையா பதில் சொன்னாரு, அங்க நான் என்னோட மூல ரூபமான விஷ்ணுவா தான் இருப்பேன் அப்படின்னு. சற்றும் தயங்காம அனுமன் சொன்னாரு, மன்னிக்கணும் பிரபுவே, எனக்கு விஷ்ணுவை விட என்னோட ராமன் தான் வேண்டும். நீங்க ராமனா இல்லாத வைகுண்டத்தை விட உங்களோட ராமன் நாமம் ஒழிக்கக்கூடிய இந்த பூமியே எனக்கு போதும். நான் இங்கேயே இருந்து உங்களோட நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறேன். பக்தி அப்படின்றது இறைவன் கிட்ட எதையாவது பெறுறது அப்படின்றது கிடையாது, இறைவனையே தேர்ந்தெடுக்கிறது. வைகுண்டம் என்னும் மோட்சத்தை விட இறைவனோட நாமமே மேலானது அப்படின்னு காட்டினவர் தான் இந்த அனுமன். இந்த உயர்ந்த எண்ணமே அவரை சீரஞ்சீவியும் ஆக்கினது. இன்னைக்கும் எங்க ராமநாமம் ஒலிக்குதோ அங்க அனுமன் சூட்சமமா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் அனுமன் பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனா உங்ககிட்ட வரும்.